ஹலோ எவ்ரிவன், ஐம் தீமன். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெனிமம் ஷியர் ஃபோர்ஸ் தான். லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோங்க, பெனிமம் ஷியர் ஃபோர்ஸ் பாயிண்ட் வச்சு பார்த்தோம், யூடிஎல் வச்சு பார்த்துருக்கோம், யூவிஎலும் பார்த்து முடிச்சுட்டு பார்த்தீங்களா. இப்போது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அது பெனிமம் ஷியர் ஃபோர்ஸில் ஒரு மூமெண்ட் ஆர் கப்பிள் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும்போது எப்படி அதோட பெனிமம் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி தான், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கவனிச்சிட்டே வாங்க. உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. இப்போ வீடியோக்குள்ளே போகலாங்களா. ஸோ ஃபஸ்ட் ப்ராப்ளம், கேண்டிலிவர் பீம் மூமெண்டட் ஃப்ரீ எண்ட். இந்த கேண்டிலிவர் பீம் எடுத்துக்கிறோம். ஃப்ரீ எண்டில் ஒரு மூமெண்ட் கிளாக் வைஸில் ஒரு மூமெண்ட் அப்ளை பண்ணியிருக்காங்க 60 kN/மீட்டருக்கு. ஸோ ஸ்டார்டிங்கில் என்ன கண்டுபிடிக்கணும், ரியாக்ஷன்ஸ் கண்டுபிடிக்கணும். சப்போர்ட்டில் என்னென்ன ரியாக்ஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் சால்வ் பண்ணணும், கரெக்டுங்களா. இது இங்கே ஃபிக்ஸட் சப்போர்ட்டில் ரெண்டு தான். ஒன்று வெர்டிகல் ஃபோர்ஸ், இது வந்து மூமெண்ட். இந்த வெர்டிகல் ஃபோர்ஸஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீமில் நமக்கு ஒரு மூமெண்ட் மட்டும் தான் ஆக்ட் ஆகுது, வேறு எந்த லோடுமே ஆக்ட் ஆகலை. ஸோ இதை நீங்கள் இந்த மூமெண்ட்டை கவுண்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் அதே இதில் ஒரு இன்னொரு மூமெண்ட் அப்ளை பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு அது வந்து கவுண்ட்ராக்ட் ஆயிரும் இந்த மூமெண்ட். ஸோ அதனால் உங்களுக்கு வெர்டிகல் ஃபோர்ஸ் இதில் வராது. இல்லை, இந்த சப்போர்ட்டில் உங்களுக்கு வெர்டிகல் ஃபோர்ஸஸ் எதுவும் வராது. இந்த மூமெண்ட் மட்டுமே நமக்கு போதும், ஓகேங்களா. இந்த மூமெண்ட் மட்டுமே இந்த மூமெண்ட் மட்டும் அப்ளை பண்ணால் போதும் இதை கவுண்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த பீம் வந்து ஈக்குவலிபிரம் ஆயிடும், கரெக்டுங்களா. ஸோ சம் ஆஃப் வெர்டிகல் ஃபோர்ஸஸ் ஈக்குவல் டு 0. நம்ம விஏ வந்து 0, இது தேவை கிடையாது. கேண்டிலிவர் பீம் பொறுத்த வரைக்கும் இது தேவை கிடையாது. இந்த மூமெண்ட் மட்டும் அப்ளை பண்ணால் போதும், ஓகேங்களா. இப்போ இது கிளாக் வைஸில் ஆக்ட் ஆகுது. ஒரு ஆன்டி கிளாக் வைஸில் சும்மா நம்மள அஷ்யூம் பண்ணிக்கிறேன். ஆன்டி கிளாக் வைஸில் ஒரு மூமெண்ட், அந்த மூமெண்ட் கண்டுபிடிக்கிறது 60 ஏ பாயிண்ட் பொறுத்து மூமெண்ட் எடுத்தோம்னா எனக்கு மூமெண்ட் ஆக்ட் ஆகுதுங்களா 60 கிளாக் வைஸ் டைரக்ஷனால ப்ளஸ் இந்த சைடு நம்ம ஆன்டி கிளாக் வைஸில் அப்ளை பண்ணியிருக்கோம் -ME. ஸோ ME வந்து 60 kN/மீட்டர். இப்போ ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மேன். ஷியர் ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு ஃபோர்ஸ் எதுவுமே இங்கே கிடையாது. வி வந்து 0 சொல்லிட்டப்ப எங்கேயும் 0, இந்த பள்ளி 0, இந்த பள்ளி 0. அப்போ ஒரு ஸ்ட்ரைட் லைன் படி தான் வரும், ஓகேங்களா. மூமெண்ட் பார்த்தீங்கன்னா 60 kN/மீட்டர். உங்களுக்கு ஆல்ரெடி இங்கே கண்டுபிடிச்சது என்னங்க, கண்டுபிடிச்சது இங்கே 60 kN. இங்கே ஆல்ரெடி ஒரு 60 இருக்குது மூமெண்ட், ரெண்டு மூமெண்ட் இருக்குது. எப்படின்னா ஒரு பீம் இருக்குது இப்படி, ஓகேங்களா. இப்போது இந்த பீம் எப்படிங்க பெண்ட் ஆகும், எப்படி பெண்ட் ஆகும், இப்படி பெண்ட் ஆகும். இப்படி பெண்ட் ஆனால் என்ன சொல்லியிருக்கேன், ஹாகிங், நெகட்டிவ் சைன், கரெக்டுங்களா. அப்போது ஹாகிங் அதை இங்கே போட்டிருக்காங்க. 60 ரெக்டாங்கில் கிடைக்கும், இது 60 நெகட்டிவில் கிடைக்கும், ஹாகிங், ஓகேங்களா. இப்போ அதே ப்ராப்ளம் தான் இங்கே வந்து ஃப்ரீ என்ன ஆன்டி கிளாக் வைஸில் மூமெண்ட் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஆன்டி கிளாக் வைஸில் நம்ம மூமெண்ட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா எப்பயும் ஒரு ஷியர் ஃபோர்ஸ் உங்களுக்கு வந்து 0 ஆயிரும். எல்லாமே ஒரே ஒரு ஸ்ட்ரைட் லைன் தான் இருக்கும். இப்போ மூமெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ பீம் எப்படிங்க அப்ளை பண்ணியிருக்காங்க, இப்படி அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த பீம் எப்படி பெண்ட் ஆகும், இப்படி பெண்ட் ஆகும், கரெக்டுங்களா. இப்படி பெண்ட் ஆனால் என்னது, பாசிட்டிவ் சாகிங், அதான் சாகிங், அப்படிங்களா. 60 அது கரெக்டாக ரொம்ப ஈஸி தான், ரொம்ப ஈஸியான ஸ்டெப். அந்த பாயிண்ட் ரோட் வீடியோவில் விட இது ரொம்ப ஈஸி. மூமெண்ட் மட்டும் ஆக்ட் ஆச்சு. ஸோ அடுத்தது ஒரு கேண்டிலிவர் பீம் இன்டர்மீடியட் பாயிண்ட்ல மூவ்மெண்ட் ஆகுது. கேண்டிலிவர் பீம், ஸோ டயக்ராம் தப்பாக இருக்குது. கேண்டிலிவர் பீம் சப்போர்ட் கிடையாது, இங்கே சப்போர்ட் கிடையாது, ஃப்ரீயா. ஸோ உங்களுக்கு இன்டர்மீடியட் பாயிண்ட்டில் சென்ட்ரல் ஆக்ட் ஆகாமல் ஒரு மூமெண்ட் வந்து இன்டர்மீடியட்டில் ஒரு ஆக்ட் ஆகுது. ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் மூமெண்ட் 40 kN/மீட்டரில் ஒன்று ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஷியர் ஃபோர்ஸ் ஆல்வேஸ் 0 ஸ்ட்ரைட்ல பிடிச்சி பாயிண்ட் ஏவை பொறுத்து நம்ம மூமெண்ட் எடுத்தோன்னா எனக்கு ஆன்டி கிளாக் வைஸ் ஆக்ட் ஆகிறதுனால -48, இது ப்ளஸ் MA. இது மாற்றிக்கிறோம், இது கிளாக் வைஸ் டைரக்ஷன், சரி கிளாக் வைஸ் டைரக்ஷன், கிளாக் வைஸ் இருக்கிறனால MA. ஸோ MA எங்கள் 48 kN/மீட்டர். ஸோ எப்படிங்க ஆக்ட் ஆகுது, இப்படி ஆக்ட் ஆகுது. இப்போ பீம் எப்படி பெண்ட் ஆகும், இப்படி பெண்ட் ஆச்சுன்னா பாசிட்டிவ் சாகிங். இங்கே மட்டும்தான், இங்கே 48, இங்கே ஸ்ட்ரைட் லைனு, ரிமைனிங் 48, இங்கே எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் ஸ்ட்ரைட் லைன், இதான் பெண்டிங் மூமெண்ட். இதில் 0, இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு மூமெண்ட் இருக்கும், அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பியூர் பெண்டிங் அண்ட் சிம்பிள் பெண்டிங்னா என்னென்னா உங்களுக்கு ஷியர் ஃபோர்ஸ் வந்து 0 அண்ட் பெண்டிங் மூமெண்ட் கான்ஸ்டன்ட், அதுதான் மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட்டாகவும் இருக்கும். அந்த இடத்த தான் நம்ம வந்து பியூர் பெண்டிங் ஆர் சிம்பிள் பெண்டிங்னு சொல்லுவோம். ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீவியஸ் ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஷியர் ஃபோர்ஸ் ஃபுல்லாக 0. அதே மாதிரி ஷியர் ஃபோர்ஸ் 0வாக இருக்கணும். பெண்டிங் மூமெண்ட் எங்க கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, இந்த இடத்துல கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, அதான் மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட்டு கூட. ஸோ இந்த போர்ஷன் ஆஃப் பீமை தான் நம்ம வந்து பியூர் பெண்டிங் போர்ஷன், பியூர் பெண்டிங் ஆர் சிம்பிள் பெண்டிங்னு சொல்லுவாங்க. இதுவும் கொஸ்டினில் கேட்பாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பியூர் பெண்டிங் சிம்பிள் பெண்டிங் என்னது, ஷியர் ஃபோர்ஸ் வந்து 0, பெண்டிங் மூமெண்ட் வந்து கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட்டு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வச்சு பார்க்குறோம். கேண்டிலிவர் முடிஞ்சு அடுத்து சிம்பிளி சப்போர்ட்டட் பீம், ஓகேங்களா. இப்போது சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் நமக்கு சென்ட்ரலில் ஒரு மூமெண்ட் ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்குது, ஆன்டி கிளாக் வைஸ் கிடையாது, கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ஒரு சென்டர் பாயிண்டில் ஒரு மூமெண்ட் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போது இங்கே நமக்கு என்ன சப்போர்ட் இருக்குது, ஒரு சிம்பிளி சப்போர்ட்னால எதோ பிரிண்ட் சப்போர்ட் ஆர் ரோலர் சப்போர்ட் தான் இருக்கும் போது அங்கே வந்து நமக்கு மூமெண்ட் வராது, ஓகேங்களா. ஒன்று வெர்டிகல் ஃபோர்ஸ், ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் தான் இருக்கும். ஸோ அதனால மூமெண்ட் இல்லாதனால இங்கே வந்து RA RB ரியாக்ஷன்ஸ் கண்டுபிடிச்சாங்கன்னா அங்கே கேண்டிலிவர் பீமில் அது வராது, கரெக்டுங்களா. ஸோ சமேஷன் ஆஃப் வெர்டிகல் ஃபோர்ஸ் இருக்குன்னா RA + RB = 0. ராங் ஃபோர்ஸ் எதுவும் கிடையாது. பாயிண்ட் ஏவை வச்சு நம்ம மூமெண்ட் எடுத்தோம்னா என்னென்ன மூமெண்ட் இருக்குது, ஃபஸ்ட்டு RB இன்ட்டு டிஸ்டன்ஸ் 8 மீட்டர் இருக்குது. அடுத்து மூமெண்ட் இருக்குது. மூமெண்ட் கிளாக் வைஸ் டைரக்ஷனில்
ப்ளஸ் 80 ப்ளஸ் 80. ஸோ இது கிடையாது, இது தப்பு, சாரி. ப்ளஸ் 80. ஸோ இந்த ஸ்டெப் வருது. ப்ளஸ் 80 இஸ் ஈக்குவல் டு 0. அவ்வளோதான். அடுத்து இதில் வந்து ஆர்பி கண்டுபிடிச்சா என்ன வரும்? 80/8 இஸ் ஈக்குவல் டு 10 கிலோமீட்டர். 10 கிலோமீட்டர் பாசிட்டிவ்னால நமக்கு அப்வர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். பாசிட்டிவ்னால நமக்கு அப்வர்ட்ஸ். இந்த இதை கொண்டு போய் நம்ம இந்த அப்ளிகேஷன் இதில் போட்டோம்னா, இந்த கொஷனில் போட்டோம்னா R இஸ் ஈக்குவல் டு -10 கிடைக்கும். இது டவுன்வர்ட்ஸ். ஸோ ஏ பாயிண்ட்டில் என்னங்க? ஏ பாயிண்ட்டில் நமக்கு டவுன்வர்ட்ஸ் 10 கிலோமீட்டர் டவுன்வர்ட்ஸ் கான்ஸ்டண்ட்டாக போயிட்டே இருக்கும். அண்ட் அப்வர்ட்ஸ் 10. ஓகேங்களா? இது வந்து ஷேப் டயக்ராம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு மூமெண்ட்டுக்கு கண்டுபிடிக்க போகிறோம். மூமெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு சென்டர் பாயிண்ட் சி பாயிண்ட் எடுத்துக்கணும். சிலேருந்து ஜஸ்ட் சிலேருந்து லெஃப்ட் பாயிண்ட் பார்ப்போம். லெஃப்ட் சைட்லேருந்து மூமெண்ட் எடுக்கிறோம் சி பேஸ் ஆச்சு. ஸோ என்னென்ன இருக்குது? ரியாக்ஷன் ஆர்ஏ இருக்குது. ஆர்ஏ இன்ட்டு 4. ஆர்ஏ இன்ட்டு 4 மட்டும் தான் இருக்குது. ஆர்ஏ என்னங்க? -10. -10 × 4 என்னங்க? -40. அதே மாதிரி சீக்கிரம் ரைட் சைடில் என்னென்ன இருக்குது? ஆர்பி இன்ட்டு அது 4 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான். அது வந்து பாசிட்டிவில் இருக்குது 40. இவ்வளோ தான் முடிச்சுக்கணும். நமக்கு சப்போர்ட்டில் எப்பவுமே மூமெண்ட் வந்து 0 தான். ஸோ அதனால் அந்த இடத்துல ப்ளஸ் 0 ஆயிருக்கு மூமெண்ட். ஸோ அது தேவை கிடையாது. ஸோ இது ட்ராயிங் எப்படி வரையுதுன்னா, ஃபஸ்ட்டு இங்கேயும் 0 கரெக்டுங்களா? அடுத்து சி பாயிண்டில் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு நெகட்டிவ் -40 ஹாகிங் இங்கே கட்டும். -40 இங்கே 0. ஸோ அதுக்கப்புறம் அதே இதுலேயே சி டு பி பார்த்தோன்னா +40 மேலே. ஸோ இது -40, இது +40. அவ்வளோதான். இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். அவ்வளோதான் முடிஞ்சு. பெண்டிங் மொமெண்ட் முடிஞ்சு. இதை பெண்டிங் மொமெண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சிம்பிளி சப்போர்ட்டிவ் பீமில் நமக்கு ஈக்குவல் மூமெண்ட் அட் போத் சப்போர்ட்ஸ். ஓகேங்களா? உங்களுக்கு இப்போ ரெண்டு மூமெண்ட் ஆக்ட் ஆகிருக்கு 2 சப்போர்ட்லேயுமே. இந்த கேஸ் எப்படின்னு பார்க்கலாம். வெறும் சமேஷன் வெர்டிகல் ஃபோர்ஸ் = 0 எப்படி போட போகிறோம். ஸோ இப்படி இதெல்லாம் வராது, டயக்ராம் தப்பாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சமேஷன் வெர்டிகல் ஃபோர்ஸ் = 0. RA + RB = 0. மூமெண்ட் ஏ பாயிண்ட் கொடுத்து நம்ம மூமெண்ட் எடுத்தோம்னா -RB × 8. அடுத்து உங்களுக்கு வந்து மூமெண்ட் ஆக்ட் ஆகுது கரெக்டுங்களா? 2 மூமெண்ட் இருக்குது. ஒன்று கிளாக் வைஸில் போயிட்டு இருக்கு, இன்னொன்று ஆன்டி கிளாக் வைஸில் போயிட்டு இருக்கு. அப்போ -40 +40. ஓகேங்களா? இது வந்து எப்படி கேன்சல் ஆயிடும். ஓகேங்களா? அப்போ RA என்னங்க வரும்? RB என்ன வரும்? RB 0 தான் வரும். RB 0. இதை கொண்டு அப்ளை பண்ணோன்னா RAவும் உங்களுக்கு 0 தான் வரும் கரெக்டுங்களா? ஸோ இப்போ ஷியர் ஃபோர்ஸ் வந்து ஃபுல் RA RB 0 ஃபுல் அண்ட் ஃபுல் கான்ஸ்டண்ட்டாக வரும். ஆல்சோ மூமெண்ட் என்ன வருது? மூமெண்ட் வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு மூமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று கிளாக் வைஸில், இன்னொன்று ஆன்டி கிளாக் வைஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஏ பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு ஏ பாயிண்ட், திஸ் இஸ் பி பாயிண்ட். 40 கிலோமீட்டரில் கிளாக் வைஸில் ஆக்ட் ஆகுது 440. அதுக்கப்புறம் எந்த லோடுமே கிடையாது கான்ஸ்டன்ட். அதுக்கப்புறம் நெகட்டிவ் கீழே வருது, நெகட்டிவ் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில். ஸோ உங்களுக்கு பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் ஒரு ரெக்டாங்கில் கிடைக்கும். ஸோ இதுதான் பியூர் பெண்டிங் கேஸிங். இது எப்படி உங்களுக்கு ஷேப் வந்து 0, பெண்டிங் மொமெண்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போ இது என்ன கேஸ்? பியூர் பெண்டிங் கேஸ்னு சொல்லுவாங்க. என்ன கேஸ்? பியூர் பெண்டிங் கேஸ். ஸோ அடுத்து ஓவர் ஹேங்கிங் பீமில் ஈக்குவல் பாயிண்ட் லோட் அட் போத் டிப்ஸ். ஒரு 2 பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 kN 10 kN 2 பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு கரெக்டுங்களா? இப்போ இதுக்கு எப்படி பார்க்கணும்? ஒன்றும் கிடையாது. எப்பயும் போல் நம்ம சமேஷன் வெர்டிகல் ஃபோர்ஸ் = 0. வெர்டிகல் RA + RB + 10 + 10. இதில் டவுன்வர்ட் ஆக்ட் ஆகுதுங்க ஈக்குவல் டு 10 + 10 20 முடிஞ்சு. அடுத்து மூமெண்ட் அபவுட் A = 0 எடுக்கிறோம். என்னென்ன இருக்குது? RB இருக்குது, -RB × 6 மீட்டரு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் டவுன்வர்டில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. டவுன்வர்டில் 10 × 8. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா -10 × 2 கரெக்டுங்களா? அதையும் சேர்த்து எடுத்துக்கோங்க. 2 பாயிண்ட் ஆக்ட் ஆகிறதுனால. ஸோ இதை இப்போ நம்ம ரிசால்வ் பண்ணோம்னா நமக்கு RB வந்து 10 கிலோமீட்டர் கிடைக்கும். அதே இது பார்த்தீங்கன்னா RA வந்து அது 20 -10 10 RAவும் 10 தான். இல்லை இந்த ஸ்டெப்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, ஈஸியாக போகிறது அப்படின்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு சென்டரில் ஒரு பாயிண்ட் எடுத்துருங்க. சென்டரில் இந்த பக்கம் சிமெட்ரியாக இருக்கான்னு பாருங்க. இந்த பக்கமும் சிமெட்ரியாக இருக்கும். சிமெட்ரிக்காக இருந்துச்சுன்னா பீம் வந்து டோட்டல் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் /2 போடுங்க. அப்படி போட்டு போடணும். 10 + 10 20 /2 போட்டிங்கன்னா ரியாக்ஷன்ஸ் கிடச்சிடும் 10 கிலோமீட்டர் அப்படிங்கிற நம்ம ஈஸியாக போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஆல்சோ நீங்கள் இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, சிம்பிள் சப்போர்ட்டட் பீம். அந்த பீமில் ஈஸியாக இந்த இதெல்லாம் இல்லாமல் ஈஸி இந்த ஸ்டெப்லாம் எனக்கு வேணாம், எனக்கு ஈஸியாக நம்ம வந்து எக்ஸாமில் போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா இருக்குது. RA RB கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்னா, இந்த மாதிரி சிம்பிள் சப்போர்ட்டட் பீம் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணணும்னா
அன்பேலன்ஸ்டு மூமெண்ட்டு டிவைடட் பை டோட்டல் லென்த்து. இது போட்டிங்கன்னா உங்களுக்கு ரியாக்ஷன்ஸ் கிடச்சிடும். ஓகேங்களா? இது போட்டிங்கன்னா உங்களுக்கு ரியாக்ஷன் கிடச்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மூமெண்ட் வந்து 80 kN ஆக்ட் ஆகிட்டுருக்கு, ஆல்ரெடி ஆக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம இப்போ எவ்வளோ இந்த மூமெண்ட்டை நம்ம வந்து எவ்வளோ கொடுத்தோன்னா இந்த மூமெண்ட் வந்து பேலன்ஸ் ஆகும். இன்னும் நம்ம 80 kN கொடுத்தா தான் இது வந்து ஃபுல்லாக பேலன்ஸ் ஆகும். ஸோ அன்பேலன்ஸ் மூமெண்ட் 80 டிவைடட் பை டோட்டல் லென்த் என்னது 8. ஸோ 8 கேன்சல் பண்ணி 10 கிடச்சிச்சிங்களா? ரியாக்ஷன்ஸ் கிடச்சிச்சிங்களா? ஸோ இது ஒன்று இருக்குது, சிம்பிளாக போகணுன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாம்ஸில் யூஸ் ஆகும். ஸோ இந்த பெரிய ஸ்டெப்பில் உட்காந்து எழுதிட்டு இருக்க தேவையில்லை. அடுத்து பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிக்கும். பெண்டிங் மூமெண்ட்டில் 2 ஃப்ரீ எண்ட்லையும் மூமெண்ட் வந்து உங்களுக்கு 0 தான். ஓகேங்களா? அடுத்து மூமெண்ட் அபவுட் ஏல என்ன மூமெண்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கும். கரெக்டுங்களா? அதுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஏ எடுத்துக்கோங்க. இந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு இந்த பக்கம் நிறைய லோடு இருக்குது, சொல்ல தேவையில்லை. உங்களுக்கு நீங்கள் லெஃப்ட் சைடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னென்ன லோடு இருக்குது? 10 இருக்குது. -10 டவுன்லோட் ஆக்ட் ஆகுது. ஆர்ஏக்கு சாரி எம்ஏக்கு என்ன ஆக்ட் ஆகுது? -10 × 2 இது மட்டும் -20 kN இருந்துச்சு. அதே மாதிரி பி பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா மூமெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுவும் -10 × 2 20 kN முடிஞ்சு. நீங்கள் இப்படி இந்த பக்கம் எடுத்து பார்த்தாலும் சரி, இந்த பக்கம் கால்குலேட் பண்ணாலும் உங்களுக்கு ஒன்றா தான் வரும். சிம்பிளானா எந்த பக்கம் லோடு கம்மியாக இருக்கும் அது பார்த்து எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்ஏ ஆர்பி வந்து 10 kN. ஓகேங்களா? ஆர்ஏ வந்து டவுன்வர்ட்ஸ் -10 kN. ஸோ இந்த பக்கம் கான்ஸ்டண்ட்டாக போயிட்டே இருக்கும். அங்கே சி பாயிண்ட்டில் ஆல்ரெடி 10 kN ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அது ஒன்று. அதே மாதிரி இந்த பக்கம் இங்கே லோடு எதுவும் கிடையாது. ஸோ கான்ஸ்டண்ட்டாக போயிட்டு இருக்கும். அப்போர்ட்ஸ் +10 வரும், கான்ஸ்டன்ட் வரும். டவுன்வர்ட்ஸில் ஒரு லோடு ஆக்ட் ஆகி 10. ஸோ 2 ரெக்டாங்கிள் வரும். ஓகேங்களா? இதில் 2 ரெக்டாங்கிள் வரும். அதே பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் பார்த்தீங்கன்னா சரி 10 கிடையாது 20. ஸோ சிலையும் டிலையும் மூமெண்ட் 0. ஏல வந்து ஏலையும் பிலையும் -20 kN ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த லைன் கிடையாது, சும்மா ஆரோ தான். ஸோ இங்கே ஒரு ட்ரையாங்கிள் வரும், இங்கே ஒரு ரெக்டாங்கிள், இங்கே ஒரு ட்ரையாங்கிள். ஸோ அவ்வளோதான், ஈஸி முடிஞ்சு. ஸோ இப்போ பார்த்துட்டோம், ஒரு சில கேசஸ் பார்த்துட்டோம். அடுத்து இன்னொரு கேஸ் சொல்கிறேன், நீங்கள் சும்மா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் இல்லை, நான் சும்மா சொல்கிறேன், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போது ஒரு ஓவர் ஹேங்கிங் பீமு அதில் ஃபுல் யூடிஎல் ஆக்ட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் சும்மா ஃபார்முலா டயக்ராம் மட்டும் சொல்கிறேன், அது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப பெரிய கால்குலேஷனு. எப்படி ஆக்ட் ஆகிடுச்சுன்னா ஒரு ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் எப்படி வரும்னா ஃபஸ்ட்டு இப்படி அண்டு இதுதான் உங்களுக்கு ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம். புரிஞ்சுங்களா? ஃபார்முலா என்ன, இதுக்கு வந்து மைனஸு கட்டுங்களா? கீழே வந்து WA வரும், இங்கே WL/2 வரும். அதுமாதிரி இந்த இடத்துல WL/2 வரும், மேலே WA வரும். ஓகேங்களா? இதுக்கு இப்போ சப்போஸ் உங்களுக்கு ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு கேட்டாங்க, இந்த மாதிரி கொடுத்துருந்து கேட்டாங்கன்னா ஆர்ஏ ஆர்பி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஃபஸ்ட்டு W கொடுத்துருக்க லோடு ப்ளஸ் இந்த டோட்டல் லென்த்து L + 2 சைடுக்கு ஃபுல் லென்த்து எடுத்துக்கணும், டிவைட் பை 2 போடணும். ஒன்றும் கிடையாது, W × டோட்டல் லென்த்து டிவைட் பை 2 போட்டிங்கன்னா ஆர்பிக்கும் இதே தான். ஸோ இதை போய் கண்டுபிடிச்சிங்கன்னா ஆர்ஏ ஆர்பி என்னன்னு கண்டுபிடிச்சலாம். ஓகேங்களா? கடைசியாக இந்த ட்ராயிங் வரும். அதே மாதிரி உங்களுக்கு பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் எப்படி வரும்னா இப்படி வரும். ஓகேங்களா? இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ் வரும். ஸோ இதோட வேல்யூ எப்படி இருக்குன்னா WA²/2 ரெண்டுமே. இது WA²/2. இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா? ஓவர் ஹேங்கிங் பீம் ஃபுல் யூடிஎல்லாம் இருந்துச்சு அப்படின்னா. அடுத்து ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் ஆஃப் ஸ்பேன் L கேரிஸ் a couple M0 at midspan. The bending moment in the beam is ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். கப்பிள் வந்து M0 மிட்ஸ்பேனில் நம்மளுக்கு ஆக்ட் ஆகிட்டு M0 ஒரு மூமெண்ட்டு ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. மிட்ஸ்பேன்னா L/2 உங்களுக்கு L/2. ஸோ இதில் நமக்கு மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் என்ன கேட்குறது? ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ரியாக்ஷன்ஸ் பண்ணுங்க. ரியாக்ஷன் கண்டுபிடிக்கிற ஷார்ட்கட் ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கேன்? அன்சப்போர்ட்டட் மூமெண்ட்டோட டோட்டல் ஃபஸ்ட்டு அன்சப்போர்ட் மூமெண்ட் M0 டிவைட் பை டோட்டல் லென்த் L. ஸோ இதை ரியாக்ஷன் சொல்லியிருக்கோம். ஆர்ஏ ஆர்பி ரெண்டுமே இதுதான், M0 டிவைட் பை L. நெக்ஸ்ட்டு பெண்டிங் மூமெண்ட்டு ஏ பாயிண்ட்டு, சி பாயிண்ட், இப்படி பாயிண்ட். ஸோ சி பாயிண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? லெஃப்ட் சைடில் ஆர்ஏ இருக்குது. ஆர்ஏ என்னங்க M0/L. சரி, M0 மைனஸ் வரும் இன்ட்டு L/2 கேன்சல் பண்ணிங்கன்னா வெறும் -M0/2. அதே மாதிரி அந்த பக்கம் ரைட் சைடு எடுத்திங்கன்னா உங்களுக்கு +M0/2 வரும். ஸோ ஆன்சர் என்னங்க? M0/2. ஆன்சர் ஏ. பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் எப்படி வரும்?
ஃபஸ்ட்டு நெகட்டிவ் வரும், அப்புறம் மேலே பாசிட்டிவ் வரும். m0/2 இதுவும் உங்களுக்கு m0/2 நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆன்சர் m0/2 அவ்வளோ சிம்பிள். அதை கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். A simply supported beam of span L has m applied at distance a from the left a distance a from the left support. The reaction of the left support. Reactions மட்டும் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரியாக்ஷன்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சோம்னா போதும். ஓகேங்களா? இதுக்கும் ஈஸியாக கண்டுபிடிச்சோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அன்சப்போர்ட்டட் மூமெண்ட்டோட லென்த் போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிடும். ரியாக்ஷன்ஸ் மட்டும் கேட்டிருக்காங்க, அதை நான் சொல்கிறேன். ரியாக்ஷன்ஸ் சொல்லுங்கள். அன்சப்போர்ட்டட் மூமெண்ட் என்ன எம்னா டோட்டல் லென்த்து எல் அவ்வளோதான். ஆனால் இதில் உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. பி ஆப்ஷன் சி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே எம்பே. ஆனால் அப்போர்ட்ஸாக டவுன்வர்ட்ஸாக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போர்ட்ஸாக டவுன்வர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி போகிறது தான் நல்லது. ஓகேங்களா? RA + RB 0 வெர்டிகல் ஃபோர்ஸஸ் 0. மூமெண்ட் எடுத்திங்கன்னா ஏ பொறுத்த மூமெண்ட் எடுத்திங்கன்னா என்ன வரும்? RB வரும். -RB இன்ட்டு லென்த்து. அது ஒரு மூமெண்ட் கிளாக் வைஸில் m = 0. இப்போ மூமெண்ட் என்ன RA என்ன வரும்? வெறும் m/L தான் வரும். அதே RB வந்து m/L வரும். நான் RA இங்கே அப்ளை பண்ணி போட்டிங்கன்னா -m/L வரும். -m/L டவுன்வர்ட்ஸ் டைரக்ஷன். ஸோ அதுக்கு தான் சொல்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஒரே ஆப்ஷன் டிக் பண்ணிட்டு போயிடும். இல்லை இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சால்வ் பண்ணி போட்டிங்கன்னா ஸோ ஆன்சர் என்னங்க? m/L டவுன்வர்ட்ஸ் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு third question. A simply supported beam with an end moment applied at the left support only. The bending moment shape என்னன்னு கேட்பாங்க. பெண்டிங் மூமெண்ட் ஷேப் ஒரு சிம்பிள் சப்போர்ட் பீம் கொடுத்துருக்காங்க. அங்கே ஒரு எண்டு மூமெண்ட் ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. லெஃப்ட் சப்போர்ட்டில் ஒரு எண்டு மூமெண்ட் ஆக்ட் ஆகிட்டு. ஸோ பெண்டிங் மூமெண்ட் ஷேப் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சரிங்களா? இப்போது நீங்கள் இந்த சப்போர்ட்டில் நம்ம நார்மலாக வரையணும் எப்படி வரும்? மூமெண்ட்டு இந்த சப்போர்ட்டில் உங்களுக்கு 0 வரும். பியில் 0. அந்த சப்போர்ட்டில் உங்களுக்கு ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. ஏ பாயிண்ட்டில் உங்களுக்கு மூமெண்ட் ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. M வந்து ப்ராக்ரஸ் டைரக்ஷனில் ஒரு ஆக்ட் ஆகிட்டு. ஸோ அங்கே வந்து m0க்கு ஒரு மூமெண்ட் இருக்குது. சரிங்களா? ஸோ டவுன்வர்ட்ஸ் m0 இது இருக்குது. ஸோ m0க்கு ஒரு மூமெண்ட் இருக்குது. சரிங்களா? ஓகே. ஸோ இது ஆன்சர் எனக்கு வரும். ட்ரையாங்குலர் ஷேப். பெண்டிங் ஷேப்பை கிட்ட வந்து ஆன்சர் பி. ட்ரையாங்குலர் லீனியர்லி ஏறிக்கிட்டோம் m0 to 0. ஓகேங்களா? அடுத்து simply supported beam of span 6 meter carries a clockwise couple of 60 kN at the 2 meter. 2 meter from the left support. The bending moment just to the left of the couple x is equal to 2 meter என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு சிம்பிள் சப்போர்ட் பீம் இருக்குது 6 மீட்டரில். ஒரு 60 kN வந்து 2 மீட்டர் லெஃப்ட் சப்போர்ட்லேருந்து ஒரு 2 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதில் பெண்டிங் மூமெண்ட் என்னென்ன கேட்குறாங்க? எங்கே கேட்டிருக்காங்கன்னா ஜஸ்ட் லெஃப்ட் ஆஃப் த கப்பலுக்கு இந்த லெஃப்ட்டில் அதுவும் எக்ஸஸ் 2 மீட்டர்னு கேட்டிருக்காங்க. அப்போ சப்போர்ட்டில் உங்களுக்கு மூமெண்ட் இந்த இடத்துல மூமெண்ட் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. இதுதான் ப்ராப்ளம் புரிஞ்சுங்க. இப்போது RB கண்டுபிடிக்கணும். RB கண்டுபிடிக்க ஈஸியான சொல்லியிருக்கேன் ஆன்சர். மூமெண்ட்டோட லென்த் போட்டிங்கன்னா வந்துடும் 60. டோட்டல் லென்த்து 6. அப்போ 10 +10 -10 வரும். RA வந்து -10, RB வந்து +10 இருந்துச்சு. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? பெண்டிங் மூமெண்ட் அட் x = 2 மீட்டர். பெண்டிங் மூமெண்ட் அட் x = 2 மீட்டர்னு கேட்டிருக்காங்க. இந்த பாயிண்ட்டை பொறுத்து. ஸோ இப்போ நம்ம சி பாயிண்ட்டை பொறுத்து எடுத்தோம்னா இந்த பக்கம் RA இருக்குங்களா? RA இது ப்ராக்ரஸில் போய்ட்டு பிரச்சனை கிடையாது. RA × 2 மீட்டர். RA என்னது? -10 + 2 = -20 kN/m. இதுதான் ஆன்சர். -20 kN/m. ஆப்ஷன் பி. அடுத்து ஃபிஃப்த் ப்ராப்ளம். A simply supported beam carries equal and opposite moments m at both ends. சாலின் கன்வென்ஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் 2 மூமெண்ட் ஆக்ட் ஆகுது கொடுத்துட்டாங்க. ஓகே, ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் இருக்குது. அப்போ ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேஸ் நம்ம ஆல்ரெடி ஒரு பார்த்துருக்கோம். அப்போது நமக்கு என்னங்க ஒரு ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் 0. ஓகேங்களா? ஆன்சர் ஏதோ ஷியர் ஃபோர்ஸ் வந்து நமக்கு 0 தான் இருக்கும். பெண்டிங் மூமெண்ட் தான் நமக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஆன்சர் பி. அடுத்து ப்ராப்ளம் நம்பர் 6. Cantilever beam of length L fixed at free end B carries a couple m0 at the free end B. The bending moment A. ஒரு கேன்டிலிவர் பீம் கொடுத்துருக்காங்க. m0க்கு ஒரு கப்பல் ஃப்ரீ எண்ட் ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. இதோட பெண்டிங் மூமெண்ட் ஏ பாயிண்ட் கேட்குறாங்க. ஸோ இப்போது ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் 0 தான். ஒரு லைன் மட்டும் தான் வரும். பெண்டிங் மூமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கும்? பெண்டிங் மூமெண்ட்டு இங்கே வந்து m0 ஆக்ட் ஆகிட்டுருந்துச்சுன்னா இது ஆப்போசிட் டைரக்ஷனில் இது கிளாக் டிரெக்ஷன் ஆன்டி கிளாக் டைரக்ஷன் அதே மூமெண்ட் சேம் மூமெண்ட் ஆக்ட் அவ்வளோதான் முடிச்சு. ஸோ இப்படியாச்சும் பெண்ட் எப்படி ஆகும்? ஸோ திஸ் இஸ் ஹாகிங். ஸோ மூமெண்ட் எப்படி இருக்குதா பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் எப்படி இருக்கும்? ஸோ மூமெண்ட் என்ன? m0 மட்டும்தான். ஸோ ஆப்ஷன் சி m0. நெக்ஸ்ட் கொஸ்டின்.
A cantilever of length 4 meter carries a clockwise of 80 kN at 1 meter from the free end. The fixing moment is சொல்லிடுறாங்க. ஒரு cantilever beam 4 meter length clockwise-னா ஒரு moment act ஆகிருக்கு 80 kN 1 meter from the free end. ஃப்ரீ எண்ட்லேருந்து ஒரு 1 மீட்டர். கொஷின் நல்லா ரீட் பண்ணுங்க. ஸோ டோட்டல் 4 லென்த் அப்போ இங்கே 3 மீட்டர் கரெக்டுங்களா? இதோட ஃபிக்ஸிங் மூமெண்ட் என்னது? ஃபிக்ஸட் சப்போர்ட்டில் இருக்க மூமெண்ட் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி தான் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேப் ஃபோர்ஸ் ஆல்ரெடி 0 ஆயிரும். இதில் மூமெண்ட் என்ன? இங்கிட்ட ஒரு மூமெண்ட் ஆக்ட் ஆச்சுன்னா இந்த ஆன்டி கிளாக் வைஸில் உங்களுக்கு ஒரு மூமெண்ட் ஆகும். அதே டைரக்ஷனில் சேம் மூமெண்ட்டில் ஆக்ட் ஆகும் சொல்லிட்டு அது எது 80. ஆப்ஷன் ஏ சிம்பிள் ஆகும். ஸோ இதுக்கு டயக்ராம் வந்து ஸோ இது தப்பு. ஆக்சுவலி டயக்ராம் எப்படி வரும்னா பண்ணிட்டீங்களா இப்படி வரும், இப்படி வரும் கரெக்டா? இங்கே 80 இங்கே 80 இது நெகட்டிவ் ஆகும். இந்த டயக்ராம். அடுத்து பீம் ஏபிசி, அது ஏ வந்து பின் சப்போர்ட், பி ரோலரு, சி வந்து ஃப்ரீ எண்டு. பாயிண்ட் லோடு வந்து பாயிண்ட் லோட் ஆஃப் 30 kN ஆக்ட் இருக்கு சி பாயிண்ட்டில். ஃபைன் ரியாக்ஷன் ஏ கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான். இப்போ பீம் ஏபிசி கொடுத்துருக்காங்க. பீம் ஏபிசி இது வந்து பின் சப்போர்ட்டா, இது ரோலரு, இது வந்து ஃப்ரீ எண்டு. ஓகேங்களா? இது ஏ வந்து 0 பாயிண்ட்டு, இது 4 மீட்டர் பாயிண்ட்டு, 6 மீட்டர்னா ரிமைனிங் 2 மீட்டர் தான் இருக்குது. ஏபிசி சி பாயிண்டில் உங்களுக்கு 30 kN ஒரு பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. இதோட ரியாக்ஷன் என்ன கேட்குறேன்? இதோட ரியாக்ஷன்ஸ் என்ன கண்டுபிடிச்சிடலாம் தான். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இது வந்து ஒரு ஓவர் ஹேங்கிங் பீம் கரெக்டுங்களா? இது வந்து ஒரு ஓவர் ஹேங்கிங் பீம். ஸோ இங்கே போட்டு பார்த்தீங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வெர்டிகல் ஃபோர்ஸ் = 0 படிங்கன்னா RA + RB = 30 kN வரும். சமிஸ்டர் பாயிண்ட் ஏ பொறுத்து மூமெண்ட் எடுத்திங்கன்னா RB × 4 மீட்டர். ஸோ டவுன்வர்ட் ஒரு பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகும் 30 × டோட்டல் டிஸ்டன்ஸ் 6. இதை சால்வ் பண்ணிங்கன்னா 45 kN கிடைக்கும். அதே தான் இந்த இந்த ஈக்குவேஷனை பார்த்தீங்கன்னா RA வந்து -15 kN அவ்வளோதான். ஸோ இதில் வந்து -RA தான் கேட்டிருக்காங்க. RAங்கிறது நெகட்டிவ் கிடச்சிருக்கு. ஸோ டவுன்வர்ட்ஸ் 50 kN டவுன்வர்ட்ஸ். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இதுக்கப்புறம் இன்னும் அனாலிசிஸ் ட்ரெஸ்ஸு பார்க்கணும். ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாய்.